India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. பாருங்க, எடுப்புலயும் நீங்க ஓங்கி அடிச்சிருக்கீங்க. இன்னும் இருக்குன்னு எதையும் ஆற அமர செய்யணும். அண்ணே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவ 2 நாள் இங்கதான் இருக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சோறு. 3 வேலை தின்னா தப்பிக்கிறது எப்படின்னு அவ யோசிப்பா. அதனாலதான் ஒரு வேலை சோறு போட சொல்றேன். சரிம்மா. அப்பதானே தப்பிக்க உடம்புல சக்தி இருக்காது. அதே மாதிரி பண்ணிடுறேன். 2 நாளைக்கு அப்புறம் அவளை விட்டுறணும். விட்டுறணுமா? என்னம்மா சொல்றீங்க? ஏமா, 2 நாள் ஒளிச்சு வைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். ஆயுசு முழுக்க இங்கேயே கிடந்து சாப்பிட்டுமே. இங்க பாருங்க, இவ உங்க வாழ்க்கையை அழிச்சவன். அதுக்காக இவளை பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இவளுக்கு வேற ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. இப்ப இவ ஜாமீன்ல வந்ததுனால ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். ஆனா இவளை நாம இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். கையெழுத்து போட முடியாது. கையெழுத்து போடலன்னா போலீஸ் என்ன செய்யும்? தேடுவாங்கல்ல. அவ மேல அரெஸ்ட் வாரண்ட் வரும். இவளை 2 நாளைக்கு அப்புறம் வெளியில விட்டா தீன அரெஸ்ட் பண்ணுவான். ஜாமீன் ரத்தாகும், ஜெயிலுக்கு போயிடுவா. அங்க அவ காரியத்தை முடிச்சிடலாம். நான் மறுபடி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெட்டு 1 துண்டு 2 செய்யற ஒரு ஆளு. இவ விஷயத்துல மட்டும் எதுக்கு இவ்வளவு காரணம் காட்டுறீங்க? பேசாம நாம இங்கேயே இவளை கொன்னு புதைச்சிட்டோம்னு வைங்க, இங்கேயே எல்லா விஷயம் முடிஞ்சிரும்ல. விக்ரம் தம்பி கிட்ட பேசினா நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துரும்ல. எதை எப்படி பண்ணணும்னு ஒரு தியரி இருக்கு. இவளுக்கு வேற கதை இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு கணக்கு வச்சுதான் செய்வீங்க. அப்புறம் அண்ணே, அதுவும் இவ பாச பொண்டாட்டி வேறல்ல. இவளுக்கு சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும் சரி, சட்டுன்னு மோப்பம் புடிச்சு நூல் புடிச்ச மாதிரி இங்கேயே வந்துருவான். ரொம்ப கவனமா இருக்கணும்னு. நீங்க சொல்ற மத்த விஷயத்தையே 100% கவனமா செய்யறவன் நானு. இது உங்க பர்சனல் விஷயம். சும்மா விட்டுருவனா? இவளை காவா காக்கிறது என்னோட முக்கியமான வேலையே. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். கவனமா இருக்கணும்னு உங்க முகம் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. மாயா, என்ன குரல் உள்ள போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாயா, சொல்லு. நான் என்ன சொல்றது? அதான் ஊரே சொல்லுது. என்ன சொல்றாங்க? பொதுமக்களிடம் தர்மடி வாங்கிய இன்ஸ்பெக்டர். மாயா, நீங்க இப்படி கேவலப்படுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார். மாயா, இப்படிலாம் நக்கல் பண்ணாத. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த விக்ரம் தான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அவன் தானே. எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? அவன் தான் உறுதியா சொல்ல முடியாது. இல்ல ஒரு கணக்கு தான் மாயா. ஆனா பாரு, சும்மா இருந்த என்ன ரொம்ப சீண்டி விட்டுட்டான். அவனை சும்மா விட போறதில்ல. இப்படியே கத்திட்டே இருந்தா போதுமா சார்? மாயா, அவன் பொண்டாட்டி ஜாமீன்ல வந்ததுனால அவன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என் கையில மாட்டுவான்ல, அப்புறம் இருக்கு. மாட்டுவான் இல்ல, மாட்டிட்டான். மாயா, என்ன சொல்ற? ஆமா. இனியா இன்னைக்கு சைன் பண்ண உங்க ஸ்டேஷனுக்கு வரணும்ல? ஆமா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இனியாவ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரணும். நான் அவன் பொண்டாட்டிய எக்கு தப்பா கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்கணும். அவனை நான் டென்ஷன் பண்ணணும். அவன் கொதிக்கணும். அத வச்சு நான் அவங்கள சிக்க வைக்கணும். என்ன சொல்றீங்க? இனியாவ கூட்டிட்டு விக்ரம் ஸ்டேஷனுக்கு வருவானா? ஆமா மாயா, கட்டாயம் அவன் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். வரலன்னா? வரலனா அது ஒண்ணு போதும் மாயா. எனக்கு லட்டு மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன். இன்னைக்கு மட்டும் இனியா சைன் பண்ண வரலனவை நான் நேரா போய் அவளை அரெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் என் ராஜ்யம் தான். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? மாயா, இனியா இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர மாட்டா. நீங்க நினைச்சதை நீங்க தாராளமா பண்ணலாம். மாயா, நீ இப்போ என்ன சொல்ற?
இனியா வர மாட்டான்னு சொல்றேன். அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? சார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு அவ வர மாட்டானா வர மாட்டா. ஏய் மாயா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நான் அடிச்சு விளையாடுவேன். உண்மையாதான் சொல்றேன். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இனிமே காத்து உங்க பக்கம். செத்தா மாயா அந்த விக்ரம். பூசாரியை பார்த்துட்டு தான் வரேன். ரகுவுக்கு காரியம் பண்ணணும்னு சொன்னாரு. இல்லனா என்ன பேயா சுத்துவானா? சொல்லு. என்ன இப்படி எல்லாம் பேசுற? பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிதானே ஆகணும். கருமாதி பண்ண வேண்டியது ஏன் பிள்ளைக்கு இல்ல, அவனை கொன்ன அந்த இனியாவுக்கு. என்னைய முழிக்கிற? ஆம்பளை மாதிரி நடந்துக்க பாரு. வாய்க்கிழிய சொன்னியே இனி அவ உள்ள வச்சாச்சு, உள்ள அவளை சித்திரவதை பண்றாங்க அது இதுன்னு சொன்னியே. இப்ப என்ன ஆச்சு? ஜாமீன்ல வெளியில வந்து ஹாயா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. வந்துட்ட காரியம் கருமாதின்னு எள்ளும் தனியும் தூக்கிக்கிட்டு. முதல்ல அந்த இனியாவ கொல்லணும். அப்பதான் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். இது எல்லாமே ஏன் தப்பு, ஏன் தப்பு? வடிவு, ஏன் அப்படி பண்ற? குத்துனது குத்துன, 2 குத்து சேர்த்து அவளை குத்தி இருக்கணும். ராட்சசி அத்தனை குத்து குத்தி தப்பிச்சிட்டாளையா? என் நெஞ்சு எரியுது. வடிவு, நீ கவலைப்படாத. எதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கும். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு நான் தாலி அறுத்து கருமாதி பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், நீ எதுக்குடா அங்க வந்த? ஏய் சொல்ல, இனியாவை எங்க கடத்தி வச்சிருக்க? என்னது இனியாவா கடத்தி வச்சிருக்கனா? யோ, அவன் சொல்றது உண்மையாயா? இனி அவ எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லு, நானே அவளை குத்தி கொள்றேன். ஏய் இத பாரு வடிவு, சொல்றது கேளு. என்ன வடிவு? உன் பொண்டாட்டிய கடத்தி வர வைக்கணுமா? பார்த்த இடத்துல சமாதி கட்டிட்டு போயிட்டே இருப்பேன்டா. ஏய், நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன், இனியா விஷயத்துல தலையிடாத. எங்க கடத்தி வச்சிருக்க சொல்லு. என்ன பேச்சு பேசுற நீ? என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அவளை ஏன் நான் கடத்தி வச்சு உனக்கு வேடிக்கை காமிக்கணும்? அவ என் மகனை கொன்னவ. அவளை கொல்லுவனே தவிர கடத்தில வைக்க மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா புருஷனும் பொண்டாட்டியும் ஏன் முன்னாடியே இனியாவை கொல்லுவேன்னு சொல்லுவீங்க. உன் முன்னாடி இவனை கொன்னு காமிக்கவா? வேண்டாம், விட்டு. காமிக்கவா? விட்டு. என்ன? டேய், டேய், என்ன? டேய். போட்டு தள்ளுற சொல்லிட்டேன். போ. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இனியாவை எங்க வச்சிருக்க? அவ இருக்கிற இடத்த நீ சொல்றா, நான் போய் அவளை கொன்னுட்டு வரேன்டா. என் மகனுக்கு கருமாதி பண்ணணும்னு நினைச்சேன். நீ இப்ப வந்து மறுபடியும் சீண்டி விட்டல்ல. என் பொண்டாட்டி சொன்னது சரிதான். கருமாதி பண்ண வேண்டியது என் மகனுக்கு இல்ல, உன் பொண்டாட்டிக்கு தான்டா. ஏய், விக்ரம், அவரை விடு. விக்ரம், அவரை விடுன்னு சொன்னேன். நாங்க ஒண்ணும் பொண்டாட்டிய கடத்தி வைக்கல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா இந்நேரம் போனமா அவன் காலடியில கடந்திருப்பா.
சொல்லிட்டு இருக்க மறுபடியும் இனியாவ பணமாக்க இப்ப இவனை போட்டு தலவா விக்ரம்! இப்ப போட்டு தலவா புருஷன இத பார் உன் புள்ள ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கிய யாரு வேண்டாலும் கொண்டிருக்கலாம் தேவையில்லாம இனியாதான் கொண்டான்னு பேனாத்திட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இனியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது என் மகனை இனியா கொல்லலனா கொன்னவனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்ப நம்புறோம் யாரு இவன் கண்டுபிடிக்க போறானா? பொண்டாட்டிய தொலைச்சிட்டு கண்டுபிடிக்க முடியாம இங்க வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கண்டுபிடிக்க போறானா? மூஞ்ச சார் வாங்க சார் ஏய், விடு. சார், ஏய், விடுங்க. விடுங்கறல்ல. சார் போலாம் சுபாஷ் இவன் சும்மா டிராமா போட்டுட்டு இருக்கான் சார் வாங்க சார் விக்ரம், விடு. வாங்க சார் சார் வாங்க சார் வாங்க சார் மாவானே வாங்க சார் சார் எனக்கு என்னவோ இதுல இவங்க தலையீடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். இல்ல சுபாஷ் இவனை பத்தி நமக்கு தெரியாதா இவன் டபுள் கேம் ஆடுற ஆளு சார் நீங்க டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சார். இல்ல சுபாஷ் எனக்கு என்னமோ இவன் மேல டவுட்டா தான் இருக்கு சார் உங்களுக்கு அந்த கண்ணாயிரத்தை பத்தி நல்லா தெரியும். அவன் எதுக்கு துணிஞ்சவன் சார், அதுக்கும் மேல அந்த வடிவு. சார் நாம 2 பேருமே டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு தெரிஞ்சோம் மேடம் துணிச்சலா கொல்லுவேன், கொன்னா உனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்றா. அப்படி இருக்கிறவன் ஏன் சார் பயந்து போய் பொய் சொல்லணும் சொல்லுங்க. சார் தயவு செஞ்சு நீங்க இன்ஸ்பெக்டரா யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார். சார் எத்தனையோ ரவுடிங்க உங்ககிட்ட சவால் விட்டுருக்காங்க சார், அப்பெல்லாம் நீங்க ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணுவீங்களே சார். இப்ப மேடம் விஷயங்கிறதால ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க சார். ப்ளீஸ் சார். சுபாஷ் சொல்லுங்க சார். இனியாவை ஒரு லேடி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அது வடிவா தான் இருக்கும்னு நினைச்சு நம்ம இங்க வந்தோம். இங்க வந்தா வடிவு இப்படி சொல்றா, நீ அங்க என்ன சொன்ன, வடிவு மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொன்ன. பட் யோசிச்சு பார்த்தா வடிவு மிரட்டி கூட்டிட்டு வந்திருந்தா இனியா கையில செல் இருந்திருக்கும், எனக்கு எப்படியாவது தகவல் சொல்லிடணும்னு மெசேஜாவது பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் பொது இடம், அந்த வடிவால இனியா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க முடியாது. அந்த கடைக்காரன் என்ன சொன்னா, 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த லேடி பின்னாடி இனியா போனதா சொன்னான். அப்போ இனியா ஏன் எனக்கு மெசேஜோ காலோ பண்ணல சார்? அப்போ இனியா அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூட தான் போயிருக்கணும், அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். சார் சார் இதுக்கு தான் சார் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், கண்டுபிடிச்சிடலாம் சார். சுபாஷ் யோசிச்சு பார்த்தா எங்க வீட்டில் அக்ஷயா விஷயம்தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை அக்ஷயா மாமியார் வந்து அது விஷயமா கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சார் அவங்க வீட்டுக்கு போனாலும் போயிருக்கலாம் சார். சார் நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஓகே, நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ இனியாவுடைய ஃபோனு கடைசியா எங்க இருந்தது, எங்க கட்டாச்சுன்னு கண்டுபிடி. ஓகே ஓகே சார். கிராம்ல பேசு. இவன் ஒருத்தன், இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹலோ. அம்மா நான் விக்ரம். ஒண்ணுல இனியா அங்க வந்தாளா? ஏன்பா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஆமாம்மா ப்ளீஸ், இங்க ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். இனியா அங்க வந்தாளா? பேசுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? ஓ, உன் தங்கச்சி விஷயமா என் மகன் கிட்ட பேசணும். நான் போன் எடுத்த உடனே நைஸா வேற எதையோ பத்தி பேசி பேச்ச மாத்திரல. அம்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் தான் இங்க சிக்கல்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ சிக்கல்ல இருந்தா என் மகனுக்கு எதுக்காக போன் பண்ற? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சிக்கல் இருந்தா என் மகன் தான் கிடைச்சானா?
உன் பொண்டாட்டி என் மகனோட வாழ்க்கையை கெடுத்தா உங்க குடும்பமே வேண்டாம் ஒழிஞ்சு போங்கன்னு எல்லாத்தையும் கை கழுவிட்டு வந்தா இப்ப திரும்ப நீ ஆரம்பிக்க பாக்குறியா? மா யாருமா போன்ல? எல்லாம் அந்த விக்ரம் தான். சூர்யா, இனியா இங்க வந்தாளா போனாளான்னு கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். என்னம்மா நீங்க? ஹலோ விக்ரம். சூர்யா. சாரி விக்ரம், நான் குளிச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? சூர்யா, இனியாவை காணோம். அதான் இனியா ஆண்டியை பார்த்து பேசுறதுக்காக அங்க வந்தாளா? இல்ல விக்ரம், இனியா இங்க வரலையே. அது தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். அது அவ ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும், அதான். என்ன சொல்றீங்க? கையெழுத்து போடலையா? இந்நேரத்துக்கு போட்டிருக்கணுமே. அது விஷயமா வீட்டுக்கு போனப்பதான் இனியா இல்லைங்கிற விஷயமே தெரிஞ்சது. மை காட் விக்ரம், இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இனியா சைன் பண்ணலனா அரெஸ்ட் ஆயிடுவா. ஜாமீனும் கேன்சல் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இனி ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது உங்களுக்கே தெரியும்ல. இப்படி உள்ள அசால்ட்டா விட்டீங்க. சூர்யா, இனியா அங்க வரல. இல்ல விக்ரம், நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? சரி, நான் பாத்துக்கிறேன் சூர்யா. சார், சார் இப்பதான் சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் போனு ½ அன் ஹவரா உங்க அப்பா வீட்டில் தான் சார் இருந்திருக்கு. என்னது? ஆமா சார், அதுக்கப்புறம் போரூர் ரூட்ல கட் ஆயிருக்கு. என்னையா சொல்ற? ஆமா சார், தெளிவா கேட்ட சார். உங்க வீட்ல இருந்து டவர் காட்டின ரூட்டும் அதே தான். சரி, நீ ஃபோன் கட்டான இடத்துக்கு உடனே போ. நான் வீட்டுக்கு போயிட்டு அங்க வரேன். ஓகே? ஓகே சார். ஐயோ, அவன் இங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா, என்னாச்சு உனக்கு இப்படி பயந்துட்டு தெரியற? இல்லன்னு டிரைவரை கண்டுபிடிச்சு இங்கதான் விக்ரம் வருவான்னு அதான் மாயா சொன்னாளே. வந்தா வரட்டும், அதுக்கு தான் நான் ஒரு பிளான் சொல்லியிருக்கேன்ல. நீ சொன்ன, ஆனா எனக்கு தான் அண்ணே விக்ரம் வரானே. வந்துட்டான். என்ன திமிரு இருந்தா அவ அப்படி பேசியிருப்பா. அப்போ அவ மனசுல என்ன இருக்கு? வாடா வா, நீயும் வந்துட்டியா? சொல்லு, நீ என்ன பண்ண போற? இனியா எங்க இருக்கா? சொல்லு, நீ தானே ஃபோன் பண்ண. சொல்லு, எங்க இனியா? இனியா எங்க இருக்க? ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, இனியாவை எங்க வச்சிருக்கீங்க? எங்க அவ? தெரியல. ஏய், என்னடா வந்ததும் வராதுமா விஷயத்த சொல்லாம இனியா எங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஏய் விக்ரம் வேணப்பா. ஏய், நீ எதுக்கு பதற? அவ என்ன உள்ள தூக்கி வைப்பேன்னு சொன்னா, இவன் அதுக்கு ஒத்து ஊதிட்டு வந்து என்ன மிரட்டுறான். இப்போ என்னடா பாக்குற? என்ன பாக்குற? இப்ப இனியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ, ஆமாண்டா, இனியா இங்க வந்தா. இப்ப அதுக்கு என்ன? இங்க தானே வந்தா, அதான் கேக்குறேன். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அவளை? சொல்லுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட கூடாது, அரெஸ்ட் ஆகணும். இதுதானே உங்க பிளானு? இனியா எங்க இருக்கா? என்ன விக்ரம் இப்படி பேசுற? அப்போ அவ சொன்ன மாதிரி தான் நீயும் பண்ணுவியா? அமுதா, அவ ஊதர மகுடிக்கு ஆடுற பாம்பு தானே இவன். சும்மா தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, இனியாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கப்பா? ஏண்டா, ஒளிச்சு வைக்கிறவன் தான் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டு சொத்து அஷூரன்ஸா கொடுத்துட்டு வருவனா? உங்க நடிப்புல வேற யார்கிட்ட போய் வச்சுங்க. இனியாவை அத்து விடணும்னு கண்டிஷன் போட்டீங்க. நீங்க நினைச்சது நடக்கல. உங்களை ஏமாத்தினு தானே இப்படி இனியாவை கடத்தி வச்சிருக்கீங்க. ஐயோ விக்ரம், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? இனி அவன் நாங்க எதுக்கு கடத்துறோம்? பாருங்க, என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க.
இனியாவுடைய ஃபோன் லொகேஷன் இங்க டவர்ல தான் பிக்கப் ஆயிருக்கு. நீங்க தான் அவளை கடைசியா பார்த்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, இனியா எங்க? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.